இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சச்சரவை வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல வெடிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்கால இல்லீகலா இருக்கிற இந்தியன்ஸை நாங்க வெளியேற்ற போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு. இப்ப முதல்ல 104 பேரை அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்கள் வந்து வெளியே இருந்தது. அந்த மைக்கிள்ங்கிற அந்த அமெரிக்காவை சேர்ந்த தலைமை அவரே வந்து வெளியிட்டு இருந்தார் அந்த வீடியோ. எல்லை பாதுகாப்பு படையோட தலைவர். ஆமா, வந்து கையில விலங்கு போட்டுருக்காங்க, காலில் விலங்கு போட்டுருக்காங்க. ஏதோ கைதி மாதிரி வந்து அடிமை மாதிரி வந்து அந்த ஃபிளைட்ல வந்து ஏத்துறாங்க. எதிர்கட்சிகள் எடுத்துட்டு வந்து இந்தியர்களை எப்படி வந்து ஒரு கைதி மாதிரி ஒரு அவமானப்படுத்துற மாதிரி எப்படி அவங்க ஃபிளைட்ல இருந்து ஏத்தலாம், வித்தியாசங்களுக்கு பதில் சொல்லி ஆகுங்கிற மாதிரி கோரிக்கைலாம் வச்சிருந்தாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள சலசலப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. வெளிநடப்பு பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள். வெளியே வந்து கையில விலங்கெல்லாம் போட்டுட்டு கூட சில எம்பிக்கள் வந்து போராட்டத்துல இறங்கினாங்க. பிரியங்கா காந்தி எல்லாம் முன்னின்று அந்த போராட்டம் நடத்துனாங்க. இதுக்கடையில அந்த மைக்கேல் பேங்க்ஸ் வந்து ஏலியன்ஸை வெளியேற்றுறோங்கிற மாதிரி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பெரிய சர்ச்சையானோன்னு தான் கேள்வி கேட்டாங்க எதிர்கட்சிகள். அப்ப இந்தியன் வந்து ஏலியன்ஸ் அப்படி பார்த்தா கூகுளோடைய தலைமை அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை. ஆமா, அதாவது இவங்க வந்து ஏதோ ஒரு இதுல ஏலியன்ஸ்னு போட்டிருக்காரு. அதுக்கும் சமூக வலைதளத்துல கடுமையான எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்திய அரசு என்ன எதிர்வினை ஆற்ற போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. போய் பிரதமர் மோடியை வந்து சந்திச்சாரு ஜெய்சங்கர். 2 மணிக்கு வந்து விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, பெரிய கண்டனம் இருக்கும் போல அமெரிக்காவுக்குன்னு தான் எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் வந்து உட்கார்ந்தாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். காலங்காலமா வந்து இல்லீகலா அங்க போறவங்கள இந்த மாதிரி ராணுவ விமானத்துல ஏத்திட்டு வராங்கன்னா 2012 இருந்து இந்த நடைமுறை தான் கடைபிடிக்கிறாங்க, கையில விலங்கு போடுறத. இனிமே அப்படி பண்ணாதீங்க இந்தியர்கள்னு சொல்லியிருக்கோம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு வந்து ரொம்ப சாஃப்டா வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் டாய்லெட் போகும்போதெல்லாம் செயின்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டாங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க, பெண்கள் குழந்தைகளுக்கு கையில விலங்கெல்லாம் போடல அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கிற மட்டும்தான் சொல்லல அவரு. பட் அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. என்ன காரணம், பிப்ரவரி 12 போறாங்க அமெரிக்கால, மண்ணெல்லி போட்டாதீங்கடா ஏதாவது போராட்டம் பண்ணி அப்படிங்கிற வைட் வாய்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஆனா விளக்கம் வந்து ஒண்ணு கொடுத்திருக்காரு. பதவியேற்பு விழாவுக்கு தான் போக முடியல. எனக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரதமர்லாம் அங்க போயிட்டாரு. நம்ம என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்துட்டாரு, நெருங்கிய நண்பர். நான் போக முடியாம இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன். விலங்கு மேட்ரு முக்கியமான மேட்ரு. மக்கள்லாம் வந்தா எனக்கு என்ன, நாங்க போகணுங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு. ஆனா அடிமைத்தனம் மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் அவங்க பண்ற விஷயங்கள். அமெரிக்கா பண்ணியிருக்குது கண்டிப்பா ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அது.